இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து எங்களுக்கு we were taught by experience. அதனால தான் எனக்கு சர்ஜரி எக்ஸாமினர்ஸ் வந்து சிகேபி மேனன் வந்து டீனு, எம்எஸ்எஃப்ஆர்சிஎஸ் டீனு. அவர் வந்து மற்றவங்களுக்கு அடுத்த வாத்தியார் வந்து ஆசீர்வாதம் எஃப்ஆர்சிஎஸ், ஆசீர்வாதம் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி, சரச்சந்திரா எஃப்ஆர்சிஎஸ் எக்ஸாமினரு, அதுக்கப்புறம் எம் நடராஜன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், அவர் எக்ஸாமினர். ஸோ 4 பேர் எக்ஸாமினர். ஆர்த்தோபெடிக் சர்ஜன் இவர். அந்த பக்கம் வந்து கேவி திருவாங்கடா, ராமச்சந்திரா இவங்க எக்ஸாமினர்ஸ் அந்த மெடிசின் சைடில். நான் வந்து ஆர்த்தோபெடி இதில் சர்ஜரி உட்காந்துருக்கேன். சிகேபி மேன் வந்து டீன் அப்போ இதே கிடையாது. அப்போ எக்ஸாமினர்ஸ் டெத்துங்கிறதுனால டீனை உட்காந்தேன். நான் போய் உட்காந்தோடனே எக்ஸ்ரே போட்டோன்னே ஸ்பைன் போட்டார். ஸ்பைன் போட்டோன்னே என்னன்னு கேட்டார். என்ன சார், இட்ஸ் பிளைன் எக்ஸ்ரே அது ஸ்பைன் அப்படின்னா. பிளைன் எக்ஸ்ரே அப்படின்ட்டு திருப்பி என்ன பார்க்குறேன் அப்படின்னாரு. கம்ப்ரெஷன் இருக்குது அப்படின்னா. வாட் இஸ் அப்படி நோனாரு. டிஸ்க் ஸ்பேஸ் வந்து ஒய்டன் ஆகுது சார், தெர் இஸ் ஆன்டீரியர் கம்ப்ரெஷன் அப்படின்னா. அப்போ டியூபர்குலோசிஸ் என்ன இருக்குனாரு. டிஸ்க் ஸ்பேஸ் நேரோ ஆகிடுக்கும், 2 வெர்டிப்ரா 1 டிஸ்க் அப்படின்னா. யூஆர் டெல்லிங் இட்ஸ் பிளைன் எக்ஸ்ரே அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னா. வாட் கான்ட்ராஸ்ட் எக்ஸ்ரே அப்படின்னாரு. சார் வென்ட்ரிகுலோகிராஃபி சார், நீமோ வென்ட்ரிகுலோகிராஃபின்னு. இப்போ ஏர் அப்படின்னாரு. என்ன கான்ட்ராஸ்ட் மீடியா கொடுப்பேன் அப்படின்னாரு. அயோடின் கொடுக்கலாம் சார். அயோடின் இல்லைன்னா அப்படின்னாரு. ஏர் கொடுக்கலாம் சார். அதுக்கு என்ன பேருன்னாரு. நீமோ வென்ட்ரிகுலோகிராஃபி சார், நீமோ வென்ட்ரிகுலோகிராஃபி அப்படின்னேன். அப்போ அயோடின் கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்டார். நான் எம்பிபிஎஸ், ப்ளீஸ் ரிமெம்பர் தட் ஐ எம் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டு, ஃபைனல் இயர். என்ன அயோடின் கொடுக்கலாம் சார் அப்படின்னா. என்ன அயோடின்னாரு. ஆர்கானிக் அயோடின் டெஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் சார் அப்படின்னு கேட்டேன். அப்போ என்னென்ன நிமோ இது வரும் சார், வென்ட்ரிகுலோகிராஃபி வரும், இது சிஸ்டம்ஸ் பார்க்கலாம் சார், பிரெயின் பார்க்கலாம், ஸ்பைனல் கார்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டேன். பேசிக் ஸ்டஃப்னஸ் என்ன கேட்டேன். தெரியல. என்ன ஸ்டிப் தெரியுமா உனக்கு அப்படின்னாரு. தெரியும். சோடியம் டெட்ராஹைட்ரோஃபெனாப்திலின். எஸ், அதான் பேசிக் தெரியுமா உனக்கு அப்படின்னு தெரியும். எப்படி அவர் இந்த சப்ஜெக்டை வந்து ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டு. இது இட் இஸ் எம்எஸ் லெவலுக்கு மேலே. இது நான் நல்லா சர்ஜரி ரொம்ப நல்லா செய்வேன். 2 ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப பெட் ஸ்டூடெண்ட்டு. அப்படியே என்னை பார்த்துக்கிட்டே இருந்தார். நீ வந்து சர்ஜரி நல்லா பண்ணி அப்படின்னாரு. உடனே திடீர்னு அப்படியே வச்சுட்டு எந்திரிச்சு போய் அடுத்த எல்லோரும் தனித்தனியாக பார்க்குறாங்க. ஏன்னா ஓரல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஆப்ரேட்டிவ் சர்ஜரி இது மாதிரி தனித்தனியாக பார்க்கணும். அதனால் 4 பேரும் தனியாக பார்க்குறாங்க. அடுத்த 3 பேர்ட்டையும் போய் எப்படி பண்ணேன்னு கேட்டார். நல்லா பண்ணுங்க நேராக வந்து டன் வெரி வெல் இன் சர்ஜரி, மெடிசன் எப்படி பண்ணேன் அப்படின்னாரு. எனக்கு அவர் முன்ன பண்ண தெரியாது. எங்கள் டீன் அவ்வளோதான். நான் ஆசீர்வாதம்லாம் நல்லா தெரியுமே தவிர டீன்கிட்ட போய் யாரும் உடனே திடீர்னு மேலே போனார். மேலே வந்து மெடிசன் நடந்துகிட்ருக்கு. மெடிசனை போயிட்டு ஒவ்வொரு டீச்சர்ட்டையும் ஹேஸ் யூ பாஸ்ட்னு கேட்டு கீழே வந்து யூ பாஸ்ட் மெடிசன் ஆல்சோ அப்படின்ட்டு அப்படி நான் திருப்பி பார்த்தாரு. சம்டைம்ஸ் குட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் அன்எக்ஸ்பெக்டட்லி. ஐ டோன்ட் வாண்ட் யூ டு ஃபெயில். ஒன்லி ப்ராமிஸ், பி a good teacher, take up medical profession, take up teaching, and you should be a good doctor அப்படின்னாரு. அப்போல்லாம் நமஸ்காரம் பண்ணுற எந்திரிச்சு கும்பிட்டுட்டு வந்தேன். எதுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்டூடெண்ட்டு எம்பிபிஎஸ் லெவல் தாண்டி பண்ணுறான்னொன்னே எக்ஸாமினர்ஸ்ட்டு போய் வெரிஃபை பண்ணிவிட்டு மேலே மெடிசின் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. நேற்று மெடிசன் வந்திருக்கான், எப்படி பண்ணால் பாஸ் பண்ணிட்டாரான்னு அதையும் அஷ்யூர் பண்ணிவிட்டு ப்ராப்ளி நான் மெடிசனில் ஃபெயிலாக இருந்தால் கூட ஒரு பாஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்திருப்பார் போல இருக்குது. அந்தளவுக்கு ஏன்னா அஃப்கோர்ஸ் மெடிசனில் எடுத்த ஹையஸ்ட் மார்க்கு 75%. எதுக்கு சொல்ல வர்றேன், குட் ஸ்டூடெண்ட் ஷுட் நெவர் ஃபெயிலுங்கிறது ஒன்று எக்ஸாமினரோட ஆட்டிடியூடு. இதை தான் நான் வந்து டென்டல் காலேஜுக்கு போனதுக்கு வந்து அன்றைக்கி நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். குட் ஸ்டூடெண்ட் ஷுட் நெவர் ஃபெயில். ரெண்டாவது, டீச்சருக்கு என்னென்னாக்கா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணும்போது தவிர ஒரு ஸ்டூடெண்ட்டு ஹையர். அதை நான் அடுத்ததில் சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன், எக்ஸாமினர்ஸ் டீச்சர்ஸ் வந்து எந்த அளவுக்கு கன்சர்னாக என்னை பற்றி முகம் தெரியாத சிகேபி மேன் வந்து எனக்காக கூட இருந்த 4 கொள்ளைகிட்டையும் போய் கேட்டுட்டு மேலே போய் மெடிசன் நாள் நான் பண்ண மெடிசன் நல்லா பண்ணுறேன்னு பார்த்து திருப்பி வந்து என்கிட்ட ரிசல்ட்டையும் சொல்லி நீ நல்லா பண்ணிவிட்ட, ஒழுங்காரு வாத்தியாராருன்னு சொல்லிவிட்டு என்னை ப்ளஸ் பண்ணிவிட்டு போனாருங்கிறது வந்து உங்களுக்கு எனக்கு முன்னே தெரியாது. என்னோடய டீன் வந்து என்கிட்ட அது மாதிரி எக்ஸாம் நடந்துக்காருங்கிறத உங்களுக்கு இதைத்தான் நான் பின்னாடி எக்ஸாமினராக இருந்து நான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சு கொடுத்தேன். நான் வாட் ஐ காட் ஐ கேவ் இட் டு அதர்ஸ். தேங்க்யூ.